டேய் அங்க ஒரு பொண்ணு வர பாரு. மச்சான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? என்னடி உன் பேரு? லக்ஷ்மி. நீ எங்க இருந்து வர? யாரு நீ? கேட்டது புரியல. யாரு நீ? இவன் அந்த ககனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. ரைட் ஹேண்ட். இந்த விஷயத்தை ககன் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. ககன தெரியாதவங்க கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாம இங்க எந்த விஷயமும் நடக்காது. யாரு நீ? நான் ககனோட ஆளு. ககனோட ஆளா? ககனுக்கு நீ யாரு? ககனோட லவர். ஆஹா, ககனோட லவரா? நீங்க என்னங்க இந்த நேரத்துக்கு இங்க? நான் ககனை பார்க்க வந்தேன். ககன் இப்போ மார்க்கெட் ரோட்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ இருப்பாரு. ஆமா ஆமா, நீங்க லாரியில இருங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். வேண்டாம், நானே போய். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ககனோட லவர்னு சொன்னா எங்க எல்லாருக்கும் தங்கச்சி மாதிரி. அதுவும் இந்நேரத்துல உங்களை தனியா அனுப்பிச்சான்னு ககனுக்கு தெரிஞ்சா அவன் கோவப்படுவான். நீங்க வாங்க. இல்ல அது. ஐயா, ஒன்னும் சொல்ல வேண்டாம், வாமா தங்கச்சி. போங்க அப்படி. பார்த்து உட்காருமா. சும்மா ஒண்ணும் இல்ல, அப்பா சொல்லி ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு இப்பதான் தெரியுது. லவ். தங்கச்சி இங்கே இருமா, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு பீஃப் ஃப்ரை. ககன் ககன் ஒரு பயங்கரமான தீவிரவாதி தான். அப்படியா? நான் வெளியே சொல்லிட்டு தெரியல, நீயே வெளியே சொல்லிட்டு தெரியாத. அப்புறம் அமெரிக்காரங்க கிட்ட குழம்பிடுவாங்க. என்ன குழப்பம்? அமெரிக்காரங்க தீவிரவாதி தலைக்கு லட்சக்கணக்கான டாலர் வேலை சொல்லிருக்காங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த காசெல்லாம் கொண்டு போய் நான் எங்க வைக்கிறது? உனக்கு நாக்கு மட்டும் கையில இல்லன்னு வை. நாக்கு கையில எங்கடா இருக்கும்? வாயில தான்டா இருக்கும் மண்டையா. ஏய், நான் பயங்கர சீரியஸா இருக்கேன், புரிஞ்சுக்க. சீரியஸா இருந்தா ஹாஸ்பிடல்ல படுறா. ஏய், இது அந்த சீரியஸ் இல்ல. எந்த சீரியல் சொல்றா? ககானோட அப்பா கொண்டு வர கல்யாண பேச்செல்லாம் நீ ஏன் வேண்டாம் வேண்டான்னு சொல்றங்கிற காரணம் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. டேய், மூளை இல்லாத உனக்கே இவ்வளவு புரிஞ்சிருக்கே, புத்தி இருக்கு அப்பனுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இத பத்தி உங்க அப்பாக்கு தெரியாதுல்ல? நல்ல அழகா இருக்கிற ஒரு பொண்ண பையன் சைட் அடிச்சு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு. நான் ரகசியமா வச்சிருந்த விஷயத்த உன்கிட்ட யாடா சொல்லி தொலைச்சது? அப்பா அது உண்மைதான் இல்ல? அவளை கூட்டிட்டு தான் நான் வந்திருக்கேன். யார் அவ? லக்ஷ்மி மேனோன். ககன் கிறிஸ்டியன், பொண்ணு இந்து பொண்ணு. சூப்பர் ககனு, பொங்கலும் மீன் குழம்பு மாதிரி சூப்பர் காம்பினேஷன். நீ எந்த பொங்கலை பத்தி நான் பேசிட்டு இருக்க? கோயம்புத்தூர் பொங்கலை பத்தி. நிஜமாவா? எல்லாம் மறைச்சு வச்சிருந்தல. எங்க அவ? நீ வா, நான் காட்டுறேன். சீக்கிரம் வா. தோ வர. இரு, உடனே டெஸ்ட் மார்க் வந்துடுறேன். நல்ல ஸ்டைலா வா, ஸ்டைலா. ஏய் மருது, இங்க இருக்க வேலையில நீ பாத்துக்கடா. தோ வந்துடுறேன். நீ இத பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். இதுக்காக நீ ஸ்பெஷலா என்ன கவனிக்கணும். இந்த உட்காந்துருக்கா பாரு, இங்கதானே உட்காந்து இருந்தா. அங்க வெறும் சீட்டு மட்டும் தானே இருக்கு. இங்க இருந்து எங்க போனா? என்ன கேக்குற? நீ தான்டா கூட்டு வந்த. ஐயோ, என் கூட தான் அவன் வந்தா. டேய், நான் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி அந்த மாதிரி ஆளு நினைச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்காத. ஐயோ ககான், சரி வாயா. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அவதான் சொன்னா ககானோட லவர் நானு. எனக்கு அந்த மாதிரி பொண்ணு தெரியாது, பிசாசு தெரியாது. இல்லாத ஒரு பொண்ணை நினைச்சு 2 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய கனவெல்லாம் கண்டுட்டேன். இனிமே நான் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்து செத்துருவேன் போல. மூட் அவுட் ஆயிடுச்சு. ககான், நான் சொல்றது ஒரே ஒரு. டேய் ககனை ஜோக்கர் ஆக்கிறத. ஜோக்கரா? ஜோக்கர் சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் போய் 3 சீட் ஆட்டு வந்துடுறேன். அப்பதான் மறுபடியும் நல்ல மூடு வரும். அப்படி. டேய், அவ என் கூட தான் வந்தா. போடா. கொஞ்ச நேரத்துல அவ எங்க போயிருப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ என்ன கொல்ல பாக்குறாங்க. அது அந்த டாக்ஸி டிரைவரா தான் இருப்பான். இத பாரு, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியறதில்ல. நீ ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு சொல்லியிருந்தா நான் வண்டி அனுப்பியிருப்பான்ல. அது இருக்கட்டும், நீ இப்ப எங்க இருந்து கூப்பிடுற? ஈரோடு ரோட்ல இருக்கிற எஸ்டிடி பூத்ல இருந்து. என் மொபைல் இப்ப ஒர்க் ஆகல, சிங்கப்பூர் சிம்னால. நீ அங்கேயே நில்லு, நான் உன்னை உடனே பிக்கப் பண்றதுக்கு ஒரு வண்டி அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அங்கிள். அப்பா மகே, அவ ஈரோட்டுக்கு போற வழியில ஏதோ ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து பேசினா. யாருக்கு இந்த கோழி? சாமியான் எனக்கு கார் பார்க்கிங்ல உட்காந்து இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா மலையேறிட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா எடுத்து போடு. கொடு. இந்தாங்க, சாப்பிடுங்க. பகல் முழுக்க தண்ணி, ராத்திரி ஆனா கோழி. என்ன சாமின்னு இது?
வயசு வேற ஆகிட்டே போகுது, பார்த்து சாப்பிடுங்க. அப்படியா? இசை இஸ் இட்? சாரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, உடனே நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம்யா. ரொம்ப அவசரப்படுறீங்க, இருங்க வந்து கலக்குவா. நீங்க என்னைக்கு விளையாட போறீங்க? சங்கு சக்குச்சா. நில்றி. வந்துட்டியா? அழகாத்தான் இருக்க. போலாமா? என்ன? விடு. 2500 ரூபாய் பணம் கொடுத்துருக்க. என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? நான் யாருன்னு தெரியுமா? யாருடி? யாருடி நீ? சொல்லு, யாரு நீ? நான் 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 ககனோட ஆளு. ககனோட ஆளா? யாரு அவன்? அவன் எவனா இருந்தா எனக்கு இல்லடி. ஏறி உள்ள. விடு. யோ யோ யோ, விடியா. யோ விடு. யோ உங்க பையன் சொல்லிட்டு இருக்க, அவளை விடுன்னு. அவ தான் சொல்றான்ல ககனோட ஆளு. வெட்டியா இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். விடு ப்ளீஸ். விடியா. மரியாதையா சொன்னா கேட்க மாட்டேன். ககன். வெளியே என்னை பத்தி நிறைய சொல்லிட்டு சுத்துவாங்க, ஆனா சீட்ல நான் தான் எப்பவுமே கிங்கு. என்னடா? நம்ம சாமியாரனை யாரோ ஒருத்தர் புரட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கா. சீக்கிரமா கிளம்பி வா. தா வந்துட்டேன். ஏய், யாரா நீ? நான் ககன்டா. முதல்ல நீ யாருடா? ஏய், என்ன? நானும் ஒரு கொடுக்கட்டுமா? வேணா சாமியானே, எதுக்கு ரிஸ்க்? கரெக்ட் டைம். நான் வர லேட் ஆகல. ககன் வர கொஞ்சம் லேட் ஆயிருந்தா நீ ஏன் பாடி தூக்கிட்டு போயிருக்கணும். மை பாடியா? ஓ, கதவை திறந்துட்டா டக்குன்னு உள்ள இருங்க. நல்ல புள்ள, இப்படிதான் போய் படுத்துக்கணும். கோட்டசாமி கிளம்பட்டுமா? கிளம்பு. ஹாப்பி ஜர்னி. அவன் எதுக்கு உங்களை அடிச்சா? அப்படி என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? என் கூட எந்த பிரச்சனையும் இல்ல. ஊஆளோட தான் பிரச்சனை. ஊஆளியா? ஊஆளேதான். அது யாரு? அது யாருன்னு கேக்குறேன். நான் தான் பார்த்தனே, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எங்க இருந்து பிடிச்ச அந்த தங்கத்தை? டேய், அந்த லாரி டிரைவர் ஒரு பொண்ணை பத்தி சொன்னா, இப்போ இவரும் ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த பொண்ணுடா? அட எப்படியோ நல்லா இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. நான் அந்த பொண்ணை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவருக்கே ஓகேனா அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா கரெக்ட். அந்த பொண்ணு அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள வேற யாராவது தூக்கிட்டு போயிட்டா? சீக்கிரம் சரி, போய் பாப்போம். வாங்க போய் பாப்போம். வாங்க. அடா, இந்த காருக்குள்ள தானே இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க போச்சு? என்னப்பா இது மாய மந்திரமா இருக்கு? எங்க ஏன் ஆள் எங்க? இங்கதான் போய் இருந்துச்சு. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. தேவையில்லாம தண்ணி அடிச்சுட்டு மத்தவங்கள போதை ஏத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லப்பா, நிஜமா நான் பார்த்தேன். ரொம்ப பேசினா கொன்னு போட்டுரு. ஏய், இவரை பாத்துக்கோ. ஏப்பா, இங்க பாரு, தண்ணி அடிச்சமா படுத்து தூங்குனமான்னு இருக்கணும். இங்கதானே இருந்தா, எங்க போய்